மல்லியோட பொறுமைக்கும் மிகப்பெரிய ஒரு எல்லை இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அதாவது விஜய் என்ன சொல்வாரு? விஜய் கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தியெல்லாம் சொன்னா, கண்டிப்பா அத நம்ப மாட்டாரு அப்படின்றது நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம மல்லி எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. சுடர் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விஜய் கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான், நம்ம மல்லி வந்துட்டு தன்னோட வாயால எல்லா உண்மையுமே சொன்னாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. ஆனாலும் விஜய் நம்பவே இல்ல. இப்ப என்னாச்சு அப்படின்னா, வெண்பா இருந்துட்டு எனக்கு மல்லியம்மா இருந்தா தான் நான் சாப்பிடுவேன், தூங்குவேன் அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, மல்லிய பார்க்கறதுக்காக வெண்பாவ கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லி இங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. மல்லிக்கு ஃபோன் பண்ணி, "நீ எங்க இருக்க மல்லி? இப்பவே உடனடியா உன்ன பார்த்தே ஆகணும். வெண்பா உன்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம மல்லி வந்து ஏதோ 1/2 கிலோமீட்டர்லயோ, 1 கிலோமீட்டரோ இல்ல. அவங்க நெறைய கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்க. அதாவது ஒசூர்ல இந்த சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம மல்லி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இந்த மாரி நான் வந்து ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வந்துட்டேன் விஜய். அதாவது நீங்க என்னதான் வந்து என்ன திட்டினாலும் சரி, என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல. நீங்க என்னதான் அவ ரேணுகா அப்படின்றதுக்காக எத்தன ஆதாரங்கள கொண்டு வந்தாலுமே கூட, நான் அடிச்சு சொல்லுவேன். அதாவது சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பக்கம் விஜய்க்கு நம்ம மல்லி சொல்றது எல்லாமே கேட்கும்போது, ஒரு மிகப்பெரிய கோவமாவும், மிகப்பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு. உண்மையிலேயே மல்லி வந்து எதுக்காக இவ்ளோ முட்டாள்தனமான காரியத்த பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா, அவ்ளோ வந்து எல்லாருமே சொல்றோம். அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா, மல்லி சொல்றதுல எல்லாத்துமே ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரவே போகுது. ஏன்னா, நம்ம மல்லி அடுத்ததா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, "விஜய் நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது அங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான். உங்க ஒய்ஃப் தான்" அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா என்னைக்காச்சு அ அதாவது ரேணுகா கூட சிரிச்சு, சந்தோஷமா பழைய மாரி இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணியிருக்கா? அதாவது உண்மையிலேயே நீங்க நேசிச்ச அந்த ரேணுகா மாதிரி வந்து உங்களுக்கு தோணியிருக்கா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. விஜய்க்கு இந்த ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு அடிய குடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விஜய் நம்ம மல்லி சொல்றது எதையுமே அவர் புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. மல்லி சொல்ற மாரி இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல சுடர் அப்படின்றத நம்ப போறதும் கிடையாது. ஆனா இவ்வளோ நேரமா நம்ம மல்லி பேசுறது எல்லாமே விஜயோட மனசுல ஓடிட்டே இருக்க போகுது. அதுவும் இல்லாம ஒருவேள மல்லி சொல்ற மாரி இருக்குமோ? அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு தான் இப்போ நம்ம விஜய் வந்து வரப்போறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.